In this class we are going to discuss about distance and displacement. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு distance displacement பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கலாம். சரிங்களா? SI யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது வந்து SI இங்க வந்து நம்ம பார்க்குறது SI யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். SI யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். SI unit of distance and displacements are meter. SI unit of distance and displacements are meter. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து CGS unit of distance and displacement. CGS unit of distance and displacement என்ன பார்த்தீங்கன்னா வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா? அது இங்க வந்து SI யூனிட் வந்து நம்ம MKS யூனிட் கூட அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டர் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம MKS யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். MKS யூனிட்டா எடுத்துக்கலாம். இங்க டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு வரும். டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா? டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து displacement is a vector quantity. Vector quantity வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா distance depends on only magnitude. Distance வந்து depends on only magnitude அப்படி வரும். இது வந்து only magnitude மட்டும் இருக்கும். Distance வந்து magnitude மட்டும் இருக்கு. Magnitude மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? Displacement எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு magnitude இருக்கும், direction இருக்கும். So displacement has both magnitude and direction. Magnitude and direction இருக்கு. சரிங்களா? direction இருக்கு. அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா displacement வந்து வெக்டார்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார்னு சொல்றோம். சரி, இப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து லெங்க்ல தான் மெஷர் பண்றோம். அப்போ யூனிட் வந்து மீட்டர் சென்டிமீட்டர்ல தான் மெஷர் பண்றோம். ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் வந்து வேற யூனிட் நமக்கு தேவையான சிம்பிளில் இதனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் யூனிட் வந்து கிலோமீட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய யூனிட்ஸ் இருக்கு, அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான மாதிரி யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டு எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. இப்போ வந்து ரெண்டு பிளேஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பிளேஸ் ஏன்னு எடுத்துங்க, இன்னொன்று வந்து பிளேஸ் வந்து பின்னு எடுத்துங்க. பிளேஸ் வந்து பின்னு எடுத்துங்க. சரிங்களா? பிளேஸ் ஏ பிளேஸ் பின்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதாவது ரெண்டு பிளேஸ் எடுத்துருக்கோம். அதாவது பாருங்க, இங்க வந்து பாருங்க பிளேஸ் ஏ, இது வந்து பிளேஸ் ஏ. சரிங்களா? இது வந்து பிளேஸ் ஏன்னு இருக்கு, இது பிளேஸ் ஏ, இது வந்து பிளேஸ் பி. கரெக்டுங்களா? அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிளேஸ் ஏவும் பிளேஸ் பியும் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ஃபார்வர்டுன்னு வரும். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ஃபார்வர்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தனியாக எடுக்கணும். டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி டோட்டல் பாத் லெங்த் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி டோட்டல் பாத் லெங்த் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் தி total path length covered by an object. Total path length covered, path covered அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். shortest distance between two fixed points. சரிங்களா? between two fixed points. இந்த மாதிரி நமக்கு வரும்.
புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம 2 பாயிண்ட் ஏ அண்ட் பின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து இந்த ஏல இருந்து பிக்கு போறதுக்கு நம்ம 2 பாத்து செலக்ட் பண்ணலாம். என்ன பாத்து செலக்ட் பண்ணலாம்னா, இது ஒரு பாத்து இப்படி செலக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இது வந்து பாத் 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு பாத்து செலக்ட் பண்றேன். இது வந்து பாத் 2ன்னு எடுத்துங்க. பாத் 2ன்னு எடுத்துங்க. சரிங்களா? இங்க வந்து பாத் 1ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாத் 1ல டிஸ்டன்ஸ் டிராவல் பாருங்க இப்படி இருக்கு. டோட்டல் பாத் லென்த் டிராவல்டு. அப்போ பாத் 1ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து இவ்வளவு பாத் இருக்கு. சரிங்களா? இதே பாத் 2ல டிஸ்டன்ஸ் டிராவல் பாருங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ஃபாலோடு அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து எந்த பாத்துல போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ஃபாலோடு அப்படி இருக்கு. அப்போ இந்த பாத் 1ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, மாறிட்டே இருக்கு. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். அதனால தான் டிஸ்டன்ஸை ஸ்கேலார் அப்படின்னு சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா? ஆனா வெக்டார் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் வெக்டார் எடுக்கணும்னா, எந்த பாத்துல போனாலும் சரி, அதை பாத் 1ல போனாலும் சரி, பாத் 2ல போனாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சொல்றோம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால பாத் 1ல போனாலும் சரி, பாத் 2ல போனாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2 பாத்துலையும் ஈக்குவல். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். அதனால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இந்த பாத் 1ல டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து கிரேட்டர் தென் பாத் கவர்டு இன் தி பாத் லெங்த் கவர்டு இன் செகண்ட் பாத் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்க டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். Distance always positive. Always positive அப்படிதான் வரும். ஏன்னா இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்தா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவா இருக்கலாம், இல்லை ஜீரோவா கூட இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டி. அதனால வந்து இது நமக்கு எப்படி இருக்கலாம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், ஆர் நெகட்டிவா இருக்கலாம், ஆர் ஜீரோவாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜீரோ வராது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி வரலாம்னா உங்களுக்கு ஜீரோ வரலாம். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் ஜீரோவும் வரலாம். எப்போ டிஸ்டன்ஸ் ஜீரோ வரும்னா, ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாம இருந்தா ஜீரோ வராது. மூவ் ஆனதான் டிஸ்டன்ஸ் ஜீரோ வரும். அதே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரலாம். எப்படி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கிருந்து இப்படியே மூவ் ஆகுது. பாயிண்ட் ஏல மூவ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு திருப்பி பாயிண்ட் பிக்கே வந்துடுது. அதாவது பாயிண்ட் பியும் பாயிண்ட் ஏவும் கோயின்சைட் ஆகுது. இப்போ பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் கோயின்சைட் ஆனா, பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் கோயின்சைட் ஆச்சுன்னா, இந்த கேஸ்ல என்ன சொல்றோம்னா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வரதுனால இந்த கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ரவுண்ட் ட்ரிப் இஸ் ஜீரோ. ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் in a round trip is zero அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டா தான் போகணும்னு கிடையாது. இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா அதுதான் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு புரியுது உங்களுக்கு? சரி, ஆனா இந்த கேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, டிஸ்டன்ஸ் சர்டைன் அமௌண்ட் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து ரவுண்ட் ட்ரிப் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ரவுண்ட் ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகிடும். அதாவது இனிஷியல் பாயிண்ட்டும் இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி இருந்தால் ரவுண்ட் ட்ரிப்னு அர்த்தம். ரவுண்ட் ட்ரிப்னா ரவுண்டாக தான் போகணும்னு கிடையாது. இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் இருந்தாவே அது ரவுண்ட் ட்ரிப். இந்த கேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 பட் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி சரி. இப்போ எப்படியும் பார்க்கும்போது நம்ம என்ன கண்டிஷன் சொல்லலாம்னா, டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. டிஸ்டன்ஸ் மே பி கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன்ல போனா அந்த கேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. If object moves in a straight line, if object moves in a straight line, object moves in a straight line, அப்படி இருந்தா without changing direction, without changing direction, இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு இதுல என்ன புரியுது? இதுல வந்து என்ன சொல்லலாம்னா, distance must be equal to displacement. Then distance must be equal to displacement. Distance must be equal to displacement அப்படின்னு displacement இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? இதே ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகலைன்னா டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அதாவது வந்து if object does not move in a straight line, சரிங்களா? இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகலைன்னா ஸ்ட்ரைட் லைன் then distance is greater than displacement அப்படின்னு வரும். சரிங்களா? distance greater than displacement இந்த மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டாபிக்கை முடிப்போம். சரிங்களா?